ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இது மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு வட்டிக்கு வாங்கி நம்ம இந்த தொழில் ஆரம்பிக்கணுமா அப்படி தான் நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நம்ம கையில் ஓரளவு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மீதி இருக்க பணத்தை வேணால் கூட கடனாக வாங்கிக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட வாங்கி 3 லட்ச ரூபாலாம் வட்டிக்கு வாங்கினோன்னா அந்த தொழில் நல்லா போணுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மாதம் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 நம்ம வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம எதுலேயும் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி என் வீட்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் ஒய்ஃபு இது மாதிரி அவர் சொல்கிறதும் சரி தான். மற்றவங்க சொல்கிறாங்க, நீ பிஸ்னஸ் ஆரம்பி, வேலை தான் உனக்கு சரியாக செட் ஆகலைன்னா சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலுமே லோனில் தான் வீடு கட்டியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அது வேறு லோன் அமௌண்ட் வேறு மாதம் 10,000 கட்டணும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்மளால் இது பண்ண முடியும், பார்த்துக்க முடியும், என்ன எப்படி சமாளிக்க முடியும்? அதனால் நான் பழைய வேலைக்கே போகிறேன். அது போனால் 30,000 சம்பளம் கிடைக்குதோ, நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லோனெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கட்டிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சீட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்துட்டோம், 4 லட்ச ரூபா சேர்த்துட்டோன்னா நம்ம பிஸ்னஸ் கையில் இருக்க காசை போட்டு ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன். நான் தான் இதை தானேங்க நானும் முன்னாடி சொன்னேன். ஏன்னா நம்மள்ட்ட நகையோ இல்லை பணம் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லாத பட்சத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் வட்டிக்கு வாங்கணுன்னா அதை கட்டுறதா, இல்லை லோன் கட்டுறதா, வீட்டு செலவு பார்க்குறதா, பிள்ளைங்க ஃபீஸ் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, அதை பண்ணுறதா, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணுங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ தான் எனக்கும் நான் யோசித்து பார்த்தேன். இப்போ தான் எனக்கு இது சரின்னு படுது அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், எதையும் போட்டு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எதாக இருந்தாலும் சமாளிப்போம், எதையும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு குழப்பாதீங்க அப்படின்னோடனே, இப்போ நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் நினைக்கலம்மா, எதுக்கு அதை பற்றிலாம் நான் நினைக்க போகிறேன்னு சொல்லு, அதை யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, எது நடக்கணுன்னு இருக்கோ அது நடக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்ம நினைக்கலாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நடக்கிறதும் நடக்காதும் அவங்கவுங்க இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு இதை பார்த்துக்கலாம், நம்ம வேறு சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது இது பண்ண முடியுதோ அதை பார்க்கலாம், நீ அதை நினச்சிக்கிட்டு எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னோடனே, இல்லைங்க அதெல்லாம் யோசிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறப்போ நம்மள்ட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து பின்வாங்குறீங்கிறப்போ எனக்கு தெரியுது இந்த சூழ்நிலை அப்படின்னோடனே, இல்லைம்மா இப்போதைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம நினச்சி வருத்தப்பட்டோம்னா நாளைக்கு ஒரு நல்ல நிலமையில நம்ம இருக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு இது. நாளைக்கு இன்னும் 2 வருஷம் கழித்து நம்ம கையில் இருக்க காசை போட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அதனால் நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இதே கடன் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமே இவங்களுக்கு கொடுக்கணுமேங்கிறனால ஒரு தொழில் செய்கிறப்ப லாபமும் வரும் நஷ்டமும் வரும். அதெல்லாம் நம்ம சமாளிச்சாகணும். ஏன்னா எல்லாமே நம்ம கடன் வாங்கி பண்ணோன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்ம தொழிலில் கவனம் செலுத்த முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாங்க அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோடய பழைய ஒர்க்குக்கே போக ஆரம்பித்தேன். என் ஒய்ஃபு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மந்த்தில் நானும் ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிட்டுனா நம்ம 1 வருஷத்துக்குள்ளேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் அதை நினைக்காதீங்க அப்படின்னோடனே, அவங்க சொன்னது மாதிரியே ஒரு 1 மந்த்து கழித்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்து 1 மந்த்லேயே அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு. மாதம் ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிச்சு. அவங்க அவங்க சேலரியெல்லாம் ஃபுல்லாக நான் சேவ் பண்ணுறேங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே நம்ம பிஸ்னஸும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
சரி ஓகே நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஒரு 1 இயர் இப்படியே போணுச்சு. அதேமாரி அவங்க சொன்ன மாதிரியே சீட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் வந்து காலையிலே வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறதுனால காலை சாப்பாடு மட்டும் வந்து போடுற மாதிரி ஒரு 10 மணிக்கு மேலே, அதுக்கு மேலே வந்து நான் ஆஃபீஸ் போகிறது இப்படி இருந்தேன்.